துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 நவம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அடுத்துவரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது. கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்களென்ன சாதகங்களென்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு வக்ரநிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும் விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவியர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆமிடமான வெற்றிஸ்தானத்திற்கும் 6ஆமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 8ஆமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் குறையும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடன்பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையிலிருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் காணாமல் போகும். துலாம் ராசிக்குள் சித்திரை 3ஆம் பாதம் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை அடங்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆமிடமான களஸ்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆமிடத்திலிருந்து மாறி ராசிக்கு 3ஆமிடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது நல்லதொரு சஞ்சார நிலை என்றுதான் கூற வேண்டும். இதனால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பதவி உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வேலை மாற்றத்தின் மூலமாக லாபங்களை நிறைந்து பெற முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ராகு பகவான் வலுவாக அற்புதமான அருமையான அமோகமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகுவிற்கு 6ஆமிடம் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரம் செய்யும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் மற்றும் குடும்ப பொருளாதார நிலையிலும் நல்லபல முன்னேற்றங்களோடு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. எனவே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு முயற்சியை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆமிடமான சுகஸ்தானத்திற்கும் 5ஆமிடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் சனிபகவான் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 5ஆமிடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரமென்பது உங்களுக்கு பொற்காலமென்றுதான் கூற வேண்டும். மற்ற கிரகநிலையிலால் எப்பேற்பட்ட இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அவ்வாறான பிரச்சனைகள் இந்த சனிபகவானுடைய சஞ்சார அமைப்பு காரணமாக விலகி உங்களை முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போட வைக்கும். சனிபகவானால் இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வழியில் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த தருணங்களில் சொத்து நிலம் வீடு மனை வாங்க வேண்டிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. உங்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த நிலை மாறி சொந்த கட்டிடத்தில் நடத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆமிடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தற்போது விருச்சிகம் ராசியில் ராசிக்கு 2ஆமிடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியாதிபதி தனஸ்தானத்திற்குள் பயணிக்கும்போது உங்களுக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கும். பொருளாதார நிலையிலிருந்து கொண்டிருந்த நெருக்கடிகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்திலேயே வெற்றிகரமாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொதுசுக்கிரயோகம் பலமாக செயல்படும். எனவே இந்த நேரத்தில் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வெற்றி நடைபோடும் என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் மனநிம்மதியும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது. இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பாராத நல்லபல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக உறுதியளிக்கின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது தனுசு ராசியில் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் விளங்குகிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக பொருளாதார நிலை உயரும். புதிய பயணங்கள் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எதிர்காலத்தைப் பற்றி எரிந்து கொண்டிருந்த அச்சங்கள் விலகும். எப்பேற்பட்ட காரியங்களையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. எதிர்பாலினத்தவர்களாலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பிறருக்கு பொறுப்பேற்று நீங்கள் வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேர்ந்து உங்களுடைய வாக்கு காப்பாற்றப்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து வெற்றிப்பாதையில் உங்களை வழிநடத்திச் செல்ல மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரகாலகட்டம் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்காரர்களாகிய பொதுவாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் இருப்பது சிறப்பு. குறிப்பிட்ட குறிக்கோளை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். கடமையிலிருந்து வந்த தொய்வு விலகும். நீங்கள் எப்போதும் கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்தை குருபகவான் தன்னுடைய சுபபார்வையால் பலப்படுத்துவதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை எளிதில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய மிகச்சிறப்பான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. உங்களுடைய குடும்பத்திலிருப்பவர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டு அறிந்து அவற்றை பூர்த்தி செய்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஆசை நிறைவேறும். என்றாலும் இடைத்தரகர்களை நம்புவதை தவிர்த்தல் நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் இந்த வாரத்தில் சற்று பொறுமையாக நிதானித்து விசாரித்து சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பு. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு வெற்றிக்கான வாசல் கதவு திறக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் கடகம் ராசியில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது இல்லை. இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். கூடுமானவரையில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகச்சிறப்பு. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது சற்று கடினமாக இருக்கும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பகைமை காட்டலாம். எந்த ஒரு செயலையும் உங்களால் திட்டமிட்டு செய்வது கடினம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதிரியான நேரங்களில் பொறுமையுடனும் உணர்ச்சிவசப்படாமலும் முன்கோபப்படாமலும் நடந்து கொள்வது சிறப்பு. குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசும்போது நீங்களும் எதிரெதிராக பேசி பிரச்சனைகளை வளர்ப்பதை தவிர்த்தல் நல்லது.
இந்த தருணங்களில் சற்று விட்டுக்கொடுத்துப் போகும் தன்மையோடு நடந்துகொள்வதில் சிறப்பு உண்டு. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சரி நீங்களும் சரி ஒருவருக்கொருவர் யாராவது கோபத்துடனிருக்கும்போது மற்றவர்கள் விட்டுக்கொடுத்து சென்றால் தேவையில்லாத வீண் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்துகொள்ளுதல் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். கலைத்துறையிலிருக்கக்கூடிய கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார நிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது பெருமாள் பகவானையும் லட்சுமி தேவியையும் வழிபடுவது சிறப்பு.